சமீப காலமாக மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கு அவருக்கு கடுமையான எதிர்ப்பு வலுக்கும் நிலையில் தற்போது மோடி மலேசியா சென்றுள்ளார். அங்கேயும் மலேசிய மக்கள் கோபேக் மோடி என மோடிக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி நடுரோட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் தயவு செய்து கொஞ்சம் இந்த மலேசியா மக்கள் எப்படி ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்று இங்கே பார்த்து தெரிந்து கொண்டு அவர் நாட்டிலே அவர் இந்த ஆட்சியை நடத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். இதுதான் எங்களுக்கு வேணும். வேற எதற்காகவும் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த கூட்டம் சேரவில்லை. அங்க நடக்கக்கூடிய அத்துரியம் அநியாயங்கள் நாட்டுக்கு வருகை கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் தயவு செய்து இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற பிறகு உலக அரங்கில் தனது பிம்பத்தை வலுப்படுத்த பல சர்வதேச பயணங்களை மேற்கொண்டுள்ளார். ஆனால் இந்த பயணங்கள் பல நாடுகளில் அவருக்கு எதிரான எதிர்ப்பு அலைகளை ஏற்படுத்தியுள்ளன. மோடியின் கொள்கைகள், குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள், இந்துத்துவா கொள்கை, மனித உரிமை மீறல்கள் போன்றவை உலக அளவில் விமர்சனங்களை ஈர்த்து உள்ளன. பிப்ரவரி 7, 8, 2026 அன்று மோடி மலேசியாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டார். இது இந்தியா மலேசியா உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் நடைபெற்றது. ஆனால் இந்த வருகையை எதிர்த்து மலேசியாவின் கோலாம்பூரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடினர். அவர்கள் மோடியை இந்திய தீவிரவாதத்தின் முகம் என்றும் குஜராத்தின் கொலையாளி என்றும் விமர்சித்த பதாகைகளை ஏந்தினர். இந்துத்துவா மற்றும் RSS போன்ற அமைப்புகளை மலேசியாவில் பரவ விடக்கூடாது என்று கோரினர். இஸ்லாமிய குடிமக்களுக்கு எதிரான வன்முறையை ஊக்குவிப்பதாக மோடியை குற்றம் சாட்டினர். இந்த ஆர்ப்பாட்டம் மோடியின் கொள்கைகள் உலக அளவில் எவ்வாறு வெறுப்பை ஏற்படுத்துகின்றன என்பதற்கு சமீபத்திய உதாரணமாகும். 2015ஆம் ஆண்டு நவம்பரில் மோடி இங்கிலாந்துக்கு சென்றபோது குஜராத்தி, சீக்கியர், தமிழர், காஷ்மீரி, நேபாளி மற்றும் பெண்கள் அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் மோடி கோ ஹோம் என்று கோஷமிட்டனர். இதேபோல் 2023ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்சின் பாஸ்டில் தின விழாவில் மோடி சிறப்பு விருந்தினராக இருந்தபோது போராட்டக்காரர்கள் நாட் டுடே மிஸ்டர் மோடி, பாஸ்டில் டே இஸ் த டே ஆஃப் ஃப்ரீடம் என்ற பதாகைகளை ஏந்தினர். பிரெஞ்சு பசுமை கட்சி தலைவர் மோடியின் அழைப்பை பெரிய அரசியல் தவறு என்று விமர்சித்தார். இவை ஐரோப்பிய நாடுகளில் மோடியின் இந்து தேசியவாத கொள்கைகளுக்கு எதிரான வெறுப்பை வெளிப்படுத்துகின்றன. மேலும் மோடியின் அமெரிக்க பயணங்களும் எதிர்ப்புகளை சந்தித்துள்ளன. 2021ஆம் ஆண்டு செப்டம்பரில் வாஷிங்டன் டிசி மற்றும் நியூயார்க்கில் போராட்டங்கள் நடைபெற்றன. 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெள்ளை மாளிகைக்கு அருகில் மோடி நாட் வெல்கம் மற்றும் சேவ் இந்தியா ஃப்ரம் ஹிந்து சுப்ரமசி என்ற பதாகைகளுடன் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்திய அமெரிக்க முஸ்லிம் கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகள் இந்தியாவின் மனித உரிமை சரிவை விமர்சித்தன. 2015இல் சிலிகான் வேலி சென்றபோது 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க அறிஞர்கள் எதிர்ப்பு கடிதம் கையெழுத்து இட்டனர். 2002 குஜராத் வன்முறை காரணமாக மோடிக்கு விசா மறுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினர். இந்த போராட்டங்கள் தனிப்பட்டவை அல்ல. மோடியின் ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை, குடியுரிமை சட்டம், காஷ்மீர் பிரச்சினை போன்றவை உலக அளவில் விமர்சனங்களை ஈர்க்கின்றன. 2019இல் இந்தியாவில் நடைபெற்ற பெரிய போராட்டங்கள் உள்நாட்டில் தொடங்கி சர்வதேச அரங்கில் தொடர்கின்றன. மோடியின் பயணங்கள் வெளியுறவு வெற்றிகளாக காட்டப்படுகின்றன. ஆனால் இந்த எதிர்ப்புகள் அவரது கொள்கைகளின் இருண்ட பக்கத்தை உலகிற்கு நினைவூட்டுகின்றன.